இங்கு எதுவுமே புதுமை இல்லை, நீ எதெல்லாம் புனிதம் புனிதம்னு சொல்றியோ அதையெல்லாம் உடைக்கிறதா என்னோட வேலை அப்படின்னு ஒரு இயக்குனர் சொன்னார். அந்த இயக்குனர் தன்னோட பயோபிக்கை நமக்கே தெரியாமல் நம்ம மண்டைக்குள்ளே ஏற்றின ஒரு இயக்குனர். அவர் ஃபஸ்ட்டு ஒரு 3 படங்களை எடுத்துக்கிட்டு 3 படங்களை வெற்றி அடைஞ்ச உடனே ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், அதாவது நீங்கள் கர்ணனை முதல் படமாக பாருங்கள், பரியரும் பெருமாளை 2வது படமாக பாருங்கள், மாமன்னனை 3வது படமாக பாருங்கள், வாழையை வந்தான்னா வாழையை முதல் படமாக பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ ஒரு சீக்வன்ஸ் அவர் எடுத்துகிட்டு வர்றாரு. என்னென்னா, பஸ்ஸே நிற்காத ஊரில் பஸ்ஸை நிப்பாட்டின தனுஷ், அதனால போய் லா காலேஜில் படித்து ஒரு லாயராகி அவன் மாமன்னனாக மாறுறான். இதுதான் அந்த சீக்வன்ஸ். அப்புறம் இந்த 4வது படம் வரும்போது இந்த 4வது படத்தை முதல் படமாக பார்க்க சொன்னார். அவர் பார்க்க சொல்லும்போது சொன்னார், இது என்னோட பயோபிக் அப்படின்னு சொன்னார். ஆடா பாவி, உன்னோட பயோபிக்கை நாங்கள் ஏன்டா பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவர் சொல்லும்போது. அப்புறம் ஒரு அவார்டு மீட்டிங்கில் அவர் சொன்னார், இங்கே எதுவுமே புனிதம் இல்லை, அந்த புனிதத்தை எல்லாம் புனிதமே இல்லை அப்படின்னு சொல்கிறது தான், அதை உடைக்கிறது தான் என்னோட வேலை அப்படின்னு சொன்னார் இயக்குனர் மாரி செல்வராஜ். வாழை இது அவரோட பயோபிக்னு சொல்கிறாரு. 2 சின்ன பசங்களை வச்சு தான் அந்த கதை நகருது. ஹீரோவுக்கு ஒரு ஃப்ரெண்டு, ஹீரோவோட ஃப்ரெண்டோட கேரக்டர் நல்லா இருக்குது. ஹீரோட கேரக்டர் நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஹீரோட ஃப்ரெண்டோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. படம் ஆரம்பித்து இந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு போர்ஷன் மட்டும் அருமையாக வந்துட்டுருக்கும், அழகாக வந்துட்டுருக்கும். இந்த படம் ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏறின கிராஃப் அப்படியே இறங்கி ஒரு ஃப்ளாட்டாக போகும். கடைசி கிளைமேக்ஸ் ஒரு அரை மணி நேரம்னு வச்சுருக்கலாம். ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் நமக்கே கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு திரைக்கதை அமைச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு மாரி செல்வராஜ். இந்த படம் அவர் சொல்கிற அளவுக்கு பெரிய படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த படங்களை கம்பேர் பண்ணும்போது இவர் இந்த வாழை படத்தை முதல் படமாக எடுத்திருந்தாருன்னா, இன்னை மாரி செல்வராஜுங்கிறவர் 2வது படத்துக்கு அலைஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அந்த அளவு இவருடைய முந்தைய படங்கள் மாதிரி இந்த படம் இல்லை, இதுதான் உண்மை. ஆனால் படம் நம்ம ஒரு 2.5 மணி நேரம் உட்காரோன்னா 2.5 மணி நேரம் ஓகே, அந்த மாதிரி தான் இருக்க தவிர ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் இந்த படம் இல்லை. ஆனால் இவரோட முந்தைய படங்கள் எல்லாம் ஓகே, பரவாயில்ல, நல்ல படங்கள் தான். இவர் இந்த கம்பேர் எடுத்துகிட்டு வரும்போது, அதாவது வாழையை முதல் படமாக பாருங்கள், கர்ணனை 2வது படமாக பாருங்கள், பெரியரும் பெருமாள் 3வது படமாக பாருங்கள், மாமன்னனை 4வது படமாக பாருங்கள், அந்த மாதிரி கம்பேர் எடுத்துகிட்டு வரும்போது இவர் முதல்ல இந்த வாழை எடுத்திருந்தாருன்னா இவர் 2வது அந்த கர்ணன் படத்தை எடுக்கிறதுக்கு தனுஷ் கால் சீட்டு கொடுத்துருக்க மாட்டார். இதுதான் உண்மை. மற்றபடி இந்த படம் பார்க்கலாம். எல்லாருக்கும் பிடிக்குமான்னு கேட்டால் தெரியல. எனக்கு பர்சனலாக இவருடைய முந்தைய படங்களோட அந்த அளவு விறுவிறுப்பு சுறுசுறுப்பு இந்த படத்தில் இல்லை. மேபி மற்றவங்களுக்கு பிடிக்கலாம். வாழை புனிதம் இல்லைன்னு சொன்னவருக்கு இந்த படமே ஒரு புனிதம் இல்லை தான். இந்த படத்தில் ஒரு புதுமையே இல்லை. அவர் ஏதோ ஒன்று எடுத்திருக்காரு, அவருடைய பயோபிக்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்திருக்காரு. அங்கங்கே சென்டிமெண்ட், அங்கங்கே நமக்கு டச் ஆகுது, அங்கங்கே ஒரு ஃபீலிங் வருதே தவிர முந்தைய படங்கள் மாதிரி இல்லை.